பெரியாரை நிறைய படித்தவர்கள் 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்கன்ற முடிவுக்கு தான் வருவோம். என்ன, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவதிலோர் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்றாங்க. அதைத்தான் பெரியாரும் சொல்றாரு. தமிழ் மொழி ஒரு சனியன், தமிழ் சனியனை விட்டொளி அப்படின்னு பெரியார் சொன்னார். ஆனால் பாரதியாரோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல யாரை போற்ற வேண்டும், ஆனா இன்னைக்கு யாரை போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை வைக்கிறார். தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி. ஐயா ஈவேரா காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி நீ நான், காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு. திராவிடர் கழகம் 1944 எதற்கு பேர் வைக்கிறாங்க காரணம் சொல்றாரு. நான் கன்னடம், இதுல இருக்க சில பேர் தெலுங்கு, சில பேர் தமிழர்கள், அப்போ சில மலையாளிகளும் இருந்திருக்கலாம். அவர் வீட்டில் கன்னடம் பேசினாலும் கூட அவர் தமிழில் தான் எழுதினார், தமிழில் தான் சிந்தித்தார், தமிழில் தான் பேசினார், தமிழர்களுக்காக பேசினார். பாரதியை அவர் வாழ்ந்த காலத்திலும் பெரிதாக அவருடைய அருமை தெரியவில்லை இந்த மக்களுக்கு. அவர் மறைஞ்ச போது 12-13 பேர் தான் அவருடைய இறுதி சடங்குகளுக்கு போனாங்க. இருந்த பொழுது அவருடைய புத்தகங்கள் எல்லாம் ஒரு 40 தொகுதியா போட்டு 20,000 ரூபாய் அப்பவே செலவாகும்ட்டு அவர் கணிச்சார். அது மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் போல் மிக வேகமாக விற்பனையாகும் என்று கனவு கண்ட மா கவிஞனம். உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு கவிஞனுடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்கிய வரலாற்றை படைத்தவர் பாரதி. இன்னைக்கு பாரதியை பல பேருக்கு தெரியும். பாரதியை போற்றுகிற ஒரு பெரிய குழாம் தமிழகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரதியை தெரியாதவர்கள் இருந்தால் அது அவர்களுடைய குறை, தவறுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு அண்ணா காலத்தில் வைக்கப்படவில்லை. அதுக்கு முந்தைய பாரதியே தமிழ்நாடுங்கிற பேரை நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசினார். தம்பி நீ நல்ல கவனி, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, இந்தியா விடுதலை அடையல அவன் அடைந்தான், மாநிலங்கள் பிரிக்கல அவன் பிரிச்சான், தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல அவன் வச்சிட்டான். அப்படி போனவர்கள் தான் கரும்பு தோட்டத்துல ஃபிஜியில வேலை பார்த்தார்கள். அதனாலதான் கரும்பு தோட்டத்திலேனே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கரும்பு தோட்டத்திலே அவர் கைகளும் கால்களும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, இந்து மாதர் தம் துயர்களை தீர்க்க ஒரு வழி இல்லையோ, ஒரு மருந்துதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போலுழை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பரோ, எந்த நாடினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பரோ, அவர் வெம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இந்த தேன் பாயுது காதனிலே அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாடு என்பதில் ஒரு உவகை கொள்ள, ஒரு பெருமை கொள்வதற்கு அந்த இடத்திற்கு அதை கொண்டு கொடுத்து பாரதியார் அவருடைய பாடல் வரிகள்ல ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியார் பாடல் பாடுறாரு. இப்படி பாடின பாரதியவே ஒரு பாப்பான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதுதான் சமூக நீதியா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். எல்லாரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுல என்ன உங்களுக்கு பொழிப்புரை தர தேவையே இல்லை. பாரதி ரொம்ப ஒப்பரிகையில் இருந்த தமிழ, ஆன்மீகத்துக்கு மட்டுமே இருந்த தமிழ அவர் எல்லாருக்கும் பொதுவாக்குறார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரியும் திராவிட இயக்க ஆராய்ச்சியாளருமான திரு ஐநா கண்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி, நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாரதியுடைய பிறந்தநாள் விழாவில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேசிய பேச்சு மிகவும் ஒரு பேசுபொருளாக
விவாதமாக சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அவருடைய பேச்சில் பெரும்பகுதி பெரியாரை வந்து மையப்படுத்தி அவரை குறித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? அது ஒரு உணர்ச்சிகரமான பேச்சு. அவர் எப்பவுமே அவருடைய பேச்சை கேட்பவர்களை கட்டி போடும் ஆற்றல் நிறைந்தவர் அவர். அதனால அந்த பேச்சும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பல நேரங்களில் அந்த பேச்சுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் கைத்தட்டலும் கிடைத்தது. அவர் நிறைய பாடல்களை, பாரதியாருடைய பாடல்களை அவர் மனனமாக சொன்னார். அதெல்லாம் கேட்பதற்கு மிக இனிமையாக இருந்தது. அவர் நிறைய படிப்பவர். அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த பாரதியை பற்றியும் தந்தை பெரியாரோடு ஒப்பிட்டு பேசினதுனால நான் சொல்றேன். ரெண்டு பேரையும் அவர்கள், ஏன்னா பெரியாருக்கும் பாரதிக்கும், பெரியாரை விட 3 ஆண்டுகள் சிறியவர் பாரதி. ஒண்ணு, சமகாலத்தவர்கள் அவங்க 2 பேரும். பாரதி 39 வயதிலேயே தவறிடுறார். பெரியார் 94 ஆண்டுகள் வாழ்கிறார். ஒரு பெரிய 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பாரதிக்கு அவ்வளவா இல்லை. அதற்கப்புறம் வறுமை பாரதியை பல நேரங்களில் முடக்கி விட்டது. அப்புறம் வெள்ளை ஏகாதிபத்தியமும் அவரை ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக, ஒரு 10-10 ஆண்டுகள் புதுவையில் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலையை அவருக்கு உருவாக்குச்சு. பெரியாரை நிறைய படிச்சவர்கள் 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்கன்ற முடிவுக்கு தான் வருவோம். என்ன, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவதிலோர் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்றான். அதைத்தான் பெரியாரும் சொல்றாரு. இந்த இந்திய மொழிகள், குறிப்பா தமிழ், அவர் அதுக்கு சொல்றாரு. அவர் காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னதுக்கான காரணத்தை எல்லாரும் என்ன கோவிச்சுக்கிறான். தமிழ் 3000-4000 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு சொல்றான். அதனால தான் அதை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நவீன தேவைக்கு அது தயாராக இல்லை. அது அந்த தேவையை நிறைவு செய்ய முடியாது. நாம் ஆங்கிலத்தின் மூலமாகத்தான் வெற்றி கொள்ள முடியும். உங்களுடைய பணிப்பெண்களிடம் கூட வீட்டில் நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாடுங்கள் என்று சொன்னவர் பெரியார். அவர் தமிழர்கள் உலகை வெல்ல வேண்டும் என்று எண்ணியவர். அதே எண்ணம் தான் பாரதிக்கும். என் பாட்டுத்தரத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும்னு சொல்றவன், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடுன்றான். அதனால 2 பேருடைய இலக்கும் தமிழர்கள் உயர வேண்டும் என்பதுதான். தமிழ் அதற்கு தகுதியான ஒரு மொழியாக, அதாவது நீங்க ஆன்மீகம் எடுத்துக்கிட்டா கூட சமஸ்கிருதத்துல இருந்தா பல சொற்கள் நமக்கு இருக்கு. அதே மாதிரி விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம், இதற்கு இந்திய மொழிகள் இன்னும் தங்களை தகுதியாக்கி கொள்ளவில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்க நிதர்சன உண்மை. அதனால 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதான் அவருடைய பேச்சுல வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, தமிழ் மொழி ஒரு சனியன், தமிழ் சனியனை விட்டொளி அப்படின்னு பெரியார் சொன்னார். ஆனால் பாரதியாரோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல யாரை போற்ற வேண்டும், ஆனா இன்னைக்கு யாரை போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை வைக்கிறார். அங்கேயும் அவங்க 2 பேருக்கும் பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறதா நான் நினைக்கல. இன்னும் சொல்ல போனால் பெரிய ஒற்றுமையே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா தமிழில் எழுதியும் பேசியும் தான் இறுதி வரை தந்தை பெரியார், அவர் வீட்டில், அவர் கன்னடம் பேசுகிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, அவர்கள் வீட்டில் வெளியில் அவர் புழங்கிய மொழி தமிழ் மொழி. அவரை விட ஒரு பெரிய தமிழர் தலைவரை நீங்க பார்க்க முடியாது. ஒரு திராவிடர் கழகம்ட்டு 1944 எதற்கு பேர் வைக்கிறாங்கன்றதுக்கு காரணம் சொல்றாரு. நான் கன்னடம், இதுல இருக்க சில பேர் தெலுங்கு, சில பேர் தமிழர்கள், அப்போ சில மலையாளிகளும் இருந்திருக்கலாம். ஏபி பத்ரோன்னு சொல்லிட்டு ஒடிசாவை சேர்ந்த ஒருவர், அவர் அமைச்சராக தான் இருந்தார், அவரும் இருக்கிறார். ஏன்னா சென்னை ராஜதானி அவ்வளவு பெருசு. இன்னைக்கு இருக்கிற கஞ்சம் மாவட்டம், ஒரிசாவில் இருக்கக்கூடிய கஞ்சம் மாவட்டம் வரைக்கும் நீண்டு இருந்துச்சு. தெற்கு கனரா, அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மலபார், இதெல்லாம் சேர்ந்தது தான், அப்புறம் ஆந்திரா, இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி. அதனால திராவிடர் என்ற சொல்லை நான் வைக்கிறேன்ட்டு அவர் அந்த பேச்சிலேயே சொல்றார். அதனால அவர் வீட்டில் கன்னடம் பேசினாலும் கூட அவர் தமிழில் தான் எழுதினார், தமிழில் தான் சிந்தித்தார், தமிழில் தான் பேசினார், தமிழர்களுக்காக பேசினார். இப்ப சனியன் ஏன் சொன்னாருன்ட்டு அதுக்கு உங்களுக்கு நான்
அந்த பின்னணியை சொல்லணும். ம். இந்த தமிழ் புலவர்களை அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அவர்கள் இந்த பழம்பெருமைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலப்பதிகாரம் அது இது. சிலப்பதிகாரம் ஒரு பெண்ணடிமை, ஆம், என்ன சொல்றது, இலக்கியம், காப்பியம் அப்படின்லாம் அவர் சொன்னார். என்ன ஒரு விலைமகளை வைத்திருப்பவனை பற்றிய ஒரு காப்பியம் அது. அப்படி வச்சிருந்தவனை ஒரு பெண் அவனுடைய மனைவி எடுத்துக்கிட்டா அப்படின்றது இது என்ன ஒரு காப்பியம், இது எதுக்கு நம்ம சிலாகிக்கணும் அப்படின்லாம் பேசினவர் அவர். அது பல தமிழ் அறிஞர்களுக்கு, தமிழ் புலவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியது. அதே மாதிரி சைவ ஆன்மீக நூல்கள், பெரிய புராணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னார். இதுல இருக்க நாயன்மார்களுடைய அவர்கள் செய்கின்ற அந்த திருவிளையாடல், அதற்காக அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஏதாவது அறிவுக்கு பொருத்தமானதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடுமையா அவர் சொல்றார். நான் இங்க சொல்ல விரும்பல. அதனால பெரிய புராணத்தை வேண்டான்னார். கம்பராமாயணத்தை நாம ரொம்ப உயர்ந்து போற்றுகிற கம்பன், இளங்கோ, வள்ளுவரை போல், வள்ளுவர் தராசு, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருக்காங்க அப்படின்ட்டு தராசனுடைய முனை அப்படின்னாரு. வள்ளுவர் மீது கூட அவருக்கு வருத்தம் உண்டு. என்ன, தெய்வம் தொழாள், கடவன் தொழுதெழுவாள், பெய்யன பெய்யும் மழை. வள்ளுவர் பெண்ணா இருந்திருந்தா இப்படி எழுதியிருப்பாரான்னு கேட்டார். அதனால சனியன் அவர் ஏன் சொன்னார்னா, இந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் இந்த தமிழினத்தை வாழ விடாமல் அவர்கள் பின்னுக்கு இழுக்கிறார்கள். இந்த மாதிரி பழம்பெருமையையும் இந்த வாழ்க்கைக்கு கவைக்கு உதவாத செய்திகளையும் அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள். இவர்களும் இந்த மொழியும் ஒரு சனியன் அப்படின்றதுதான் அவருடைய பாதம். ஆனா பாரதியார் தமிழ் மொழியை யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்லி ஒரு மிகவும் போற்றி இருக்கிறாரு. ஆனா அவரை தமிழ்நாடு போற்றாமல் இப்படி சனியன் சொன்னவரை போற்றாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி இல்ல. பாரதிக்கு ஒரு பெரிய போற்றுதல். நான்லாம் பாரதியால தான் இந்த அளவுக்கு, ரெண்டு பேராலையும் இந்த அளவுக்கு உயர்ந்தேன்னு சொல்லலாம். நான் ஒரு சின்ன வணிக குடும்பத்திலிருந்து வர ஒருவன். எங்க வீட்டுல நாங்க கலைவாணியை நாடுவதை விட அலைமகள் மகாலட்சுமி அலைமகளைத்தான் நாடுவோம். ஏன்னா வணிகம் அதுதான் தெரியும். எங்களை மாதிரி குடும்பங்கள்ல இருந்து வந்தவர்கள் கல்வியை நாடி போவது, கலைவாணியை உயர்வாக போற்றுவது என்பது பெரியாருடைய பிரச்சாரத்தினுடைய விளைவுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாரதி, அதாவது இப்ப அவன் சொல்றான், அன்ன சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 வைத்தல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்போ ரெண்டு பேருமே எல்லாரும் படிக்கணும்ட்டு ஆசைப்பட்டவர்கள் தான். அதனால எனக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் எதுவும் தெரியல. பாரதியை அவர் வாழ்ந்த காலத்திலும் பெரிதாக அவருடைய அருமை தெரியவில்லை இந்த மக்களுக்கு. அவர் மறைஞ்ச போது 12-13 பேர் தான் அவருடைய இறுதி சடங்குகளுக்கு போனாங்க. ஆனால் அவர் இருந்த பொழுது அவருடைய புத்தகங்கள் எல்லாம் ஒரு 40 தொகுதியா போட்டு 20,000 ரூபாய் அப்பவே செலவாகும்ட்டு அவர் கணிச்சார். அது மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் போல் மிக வேகமாக விற்பனையாகும் என்று கனவு கண்ட கவிஞன் அவன். ஆனால் அது நடைபெறல. கடைசி வரைக்கும் அவர் வறுமையில் தான் உழன்றார். அவர் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவரது அடுப்படியில் பூனை உறங்கிற்று. அதுதான் அவருடைய நிலைமை. ஆனால் அவர் போன பிறகு 49 தமிழக அரசு அவருடைய உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு கவிஞனுடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்கிய வரலாற்றை படைத்தவன் பாரதி. நம்பர் 1. நம்பர் 2, 1955க்கு பிறகு சக்தி காரியாலயம்னு ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ், அவங்க 15,000 காப்பி போடுறாங்க. ஒரே மாசத்துல வித்து தீந்துருது. இன்னைக்கு பாரதிய பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாரதியை போற்றுகிற ஒரு பெரிய குழாம் தமிழகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரதியை தெரியாதவர்கள் இருந்தால் அது அவர்களுடைய குறை, தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதனால பெரியாரை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெரியாரை தாங்கி பிடிப்பதற்கு உங்களுக்கு 2-3 அரசியல் கட்சிகள் இருக்கு. புதிதாக வந்திருக்க இன்னொரு அரசியல் கட்சி கூட அவரை தாங்கி பிடிக்குது. அதனால பெரியார் எல்லாருக்கும் தெரிந்தவராக நமக்கு தெரிகிறார். பாரதியின் பின்பு அரசியல் கட்சிகள் இல்லை. ஆனால் இலக்கிய ஆர்வலர்கள், தமிழர் என்ற உணர்வுடையவர்கள் அத்தனை பேரும் பாரதியை தூக்கி பிடிப்பார்கள். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
ஓகே சார். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பெரியார் ஈவேரா வந்த பிறகுதான் பெண்களை பற்றியான, அதாவது பெண்களை போற்றப்படுகிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. ஆனா அப்படி இல்லை. பாரதியாரே வந்து பெண் விடுதலை பத்தி தன்னுடைய கவிதைகள்ல நிறைய எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கம்பாரிசனை சொல்றாரு சார். இல்ல 2 பேரும் சமகாலத்தவர்கள். சரிதானா? அதனால பாரதியும் அவரும் ஒரே காலத்தில் இந்த செய்திகளை சொல்கிறார்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதி எழுதினான். ஆணுக்கு இங்கே பெண் இடைப்பிள்ளை காண் என்று கும்மி அடின்னு சொன்னான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம்னு சொன்னான். அது வள்ளுவரே சொல்லியிருக்கார். என்ன பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்றாரு. ஸோ கற்பு என்ற அந்த 2 பேருக்கும் பொதுவானது என்ற எண்ணம் வள்ளுவர் காலத்திலேயே வந்துருது. போகட்டும். இப்போ பெண்ணடிமை பற்றி 2 பேரும் பேசுறாங்க. அது பெண்ணடிமை தீர வேண்டிய ஒரு காலம் தொடங்கி விடுகிறது. நீதி கட்சி ஆட்சியில் உங்களுக்கு தேவதாசி சட்டம் ஒழிப்பு, தேவதாசி ஒழிப்பு சட்டம் வருகிறது. இதெல்லாம் நடக்குது. அதனால பெண்கள் 1909 30 வயதுல தன்னுடைய அக்கா மகள், அந்த பெண் ஒரு 12 வயதிலேயே கைம்பெண்ணாக மாறிவிடுகிறார். இந்த பையன் இறந்துடுறான் ஒரு டயரியால. இறந்த பிறகு வீட்டுக்கு தெரியாமல் அந்த பெண்ணை சிதம்பரத்திற்கு அனுப்பி ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சு, மாப்பிள்ளையும் அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு 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 பையன், அந்த பையனை நம்ம மண்டிக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக சென்னைக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிட்டு நேரா சிதம்பரத்துக்கு வர சொல்லிடுறாரு. அங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த 2 பேருக்கும் மறுமணம் செய்து வைக்கிறார். பல ஆண்டுகள் இந்த செய்தி, அடுத்த 2 நாள்ல செய்தி இங்க வந்துருது, ஈரோட்டுக்கு வந்துருது. அன்னையில இருந்து அவங்க சமூகத்தார் அவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க. இது பெரியார் சொல்றாரு 6 வருஷம் ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து ஈரோடு நகரசபை தலைவரான பிறகுதான் அவர்களெல்லாம் மீண்டும் வந்து சேர்கிறார்கள். ஆனால் அவர் ஈரோடு நகரசபை தலைவராகிறதுக்கு 11 ஆண்டுகள் ஆகுது. 1920 தான் ஆகிறார். அதனால அவ்வளவு நாளும் அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்ததாகத்தான் நான் எண்ணுகிறேன். அதனால 1909 இவர் எப்படி கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு பூணூல் போட்டதை நாம் சிலாகித்து சொல்லுகிறோமோ, அது மாதிரி ஒரு மறுமணம் தன்னுடைய சொந்த அக்கா மகளுக்கு அவங்க சமூகத்தை பகைத்து கொண்டு செய்தவர் அவர். அப்பவே புரட்சி பண்ணிருக்காரு. ஆமா. அதனால இவங்க 2 பேருக்கும் எனக்கு எந்த கான்ஃபிளிக்டும் தெரியல. ஓகே சார். சார் இன்னும் இதெல்லாம் உச்சமா சார், தமிழ்நாடு வந்து அப்படிங்கிற பேரு அண்ணா காலத்துல வைக்கப்படவில்லை. அதுக்கு முந்தைய பாரதியே வந்து தமிழ்நாடுங்கிற பேரை நிறைய இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து தவறான தகவல். நமக்கு சங்க காலத்திலேயே வந்துட்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு அப்படின்ற இதெல்லாம் முன்னாடியே விவாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றம் கொண்டு வரணும்ன்ட்டு முதல் அதற்கு பெருசா குரல் கொடுத்தது வந்து சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். அவர் நடத்தின தமிழரசு கழகத்தின் வாயிலாக அவர் அந்த கோரிக்கையை வைத்தார். இந்த மொழி வழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு கூட இதற்கு சென்னை ராஜதானின்ட்டு பேர் இருந்துச்சு, மெட்ராஸ் ஸ்டேட். இதனுடைய தலைநகரம் மெட்ராஸ். மாநிலத்திற்கு மெட்ராஸ் ஸ்டேட்னு பேரு, தலைநகருக்கு மெட்ராஸ்ன்னு பேரு. இது என்ன விந்தையா இருக்கே அப்படின்ட்டு வருத்தப்பட்டவர்கள், கேள்வி எழுப்பியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இந்த தமிழ்நாடு என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று மாப்போசி முதலில் குரல் கொடுத்தார். சங்கரலிங்கனார் கிட்டத்தட்ட 79 நாட்கள் அதற்காக போராடி, அது ஒரு கோரிக்கை, பல கோரிக்கைகளுக்காக அவர் போராடினார். அவர் உயிர் நீத்தார். அதை சொல்றார் சீமான் அவருடைய பேச்சுல. ஆனால் தமிழ்நாடு என்பது பரிபாடல், 10 அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுல எல்லாமே இருக்கு. இதெல்லாமே 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய காப்பியங்கள். பரிபாடல்ல மட்டும் நான் இப்ப படிச்சு காட்டுறேன் ஒரு வரி உங்களுக்கு. தண்டமிழ் வெளி தமிழ்நாட்டு அகமெல்லாம். இது பரிபாடல். பரிபாடல் எவ்வளவு வருஷத்துக்கு முந்தையது? அதனால தமிழ்நாடு என்ற சொற்றொடர் முன்னாடியே வந்துருச்சு. அதை வந்து பெரிய அளவுல அவர் வெளியே கொண்டு வந்தார்னு சொன்னார். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் ஆகட்டும், என்ன வேற என்ன, தமிழை போற்றுவதாகட்டும் அல்லது தமிழர்களை போற்றுவதாகட்டும், விதியே தமிழச் சாதியை என் செய்ய கருதி இருக்கின்றாயடான்னு கேட்டவன் பாரதி. ஏன்னா இங்கிருந்து நிறைய பேர் அவர்கள் எல்லாம் வேலை தேடி, இந்த ஊர் அவ்வளவு செழிப்பா இல்லாத ஒரு காலம்,
பல பேர் பல நாடுகளுக்கு போனாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு கூட தெரியாது. அப்படி போனவர்கள் தான் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில. அப்படி போனவர்கள் தான் கரும்பு தோட்டத்துல ஃபிஜியில வேலை பார்த்தார்கள். அதனாலதான் கரும்பு தோட்டத்திலேனே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கரும்பு தோட்டத்திலே அவர் கைகளும் கால்களும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, ஹிந்து மாதர் தம் துயர்களை தீர்க்க ஒரு வழி இல்லையோ, ஒரு மருந்துதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போலுடை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பரோ, எந்த நாடு நீ போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பரோ, அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே. அவர்கள் விம்மி அழவும் திறங்கெட்டு போயினர். விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய கருதி இருக்கின்றாயடா, எனக்குறையாயோ அப்படின்லாம் எழுதியிருக்கார். அதனால தமிழ்நாடு என்பது பல பேரால பெரிதாக பேசப்பட்டது. அந்த ஒரு கருத்தை முதல்ல சுதந்திரத்திற்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியப்படுத்தினதுல பாரதிக்கு பெரும் பங்கு உண்டு. அப்படித்தான் நாம் சொல்றோம். அது அந்த அண்ணாவோட கம்பாரிசன் எப்படி சார்? அண்ணா அதான் மாப்போசி அதற்கு பெரிய உந்து சக்தி. அதான் அண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால தாய்க்கு பெயர் சூட்டிய தலைமகன் அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு. ஏன்னால் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் அதற்கான சட்ட முன்வடிவை கொண்டு வந்து அதை அவர் உயிரோடு இருந்த பொழுதே, அவர் ஒரு 21 மாதங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருந்தார். அப்போ அவர் கடைசியா கலந்துகிட்ட மிகப்பெரிய ஒரு விழானா அந்த விழா வந்து இந்த தமிழ்நாடு பெயர் மாற்று விழா தான். அந்த விழாவுக்கு மாப்போசியை அவர் அழைக்கிறார். மாப்போசியும் அந்த மேடையில் இருப்பதை நீங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் பொழுதும் தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு பல வருடங்கள் ஆச்சு. பல நேரங்கள்ல வந்து தமிழ்நாடு அப்படின்னு வச்சா ஒருவேளை பிரிஞ்சு போயிடுவாங்களோ, பிரிவினைவாதத்திற்கு அடிகோலுமோன்ட்டு காங்கிரஸார் பயந்தார்கள். அதனால அவர்கள் 60கள்லயே என்ன பண்ணாங்க, தமிழ்ல வேணா தமிழ்நாடுன்னு பயன்படுத்திக்கலாம், இங்கிலீஷ்ல வேண்டாம், அது மெட்ராஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு ஆர் வெங்கட்ராமன் எல்லாம் வாதம் பண்ணியிருக்காரு. அந்த வாதங்கள் எல்லாம் தவறுன்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் இதை எல்லாரும் இதை ஏத்துக்குவாங்க. ஆனா அண்ணா வந்து முதல்ல நாடாளுமன்றத்துல தமிழ்நாடுங்கிறது குறித்து பேசியிருக்காரு இல்லையா? அவர் வந்து மாநிலங்களவையில 1962 இருந்து 67 வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அதற்கு காரணம் காஞ்சிபுரத்துல அவருடைய 62 தேர்தலில் அவர் தோற்று போகிறார். அதனால அங்க மேல போறார். அவர் அங்க மாநிலங்களவை போகணுன்ற எண்ணம் பல பேர் சொன்னது. ராஜாஜியும் ஒருத்தர், அவர் அங்க போன நல்லா இருக்கும். அவர் போன உடனே அவருக்கு ஒரு பெரிய, அவர் மீது ஒரு பெரிய வெளிச்சம் விழுகிறது. அவருக்கு வந்து ஒரு பெரிய, அவருடைய பார்வை வந்து இன்னும் நிறைய விசாலமாகிறது. அப்போ ஒரு தனிநபர் தீர்மானத்தை இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த பூபேஷ் குப்தா, மேற்கு வங்கம் என்று எண்ணுகிறேன், அவர் கொண்டு வரார். தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற தீர்மானத்தை மாநிலங்களவையில் கொண்டு வந்தது யாருன்னா வலது கம்யூனிஸ்டுகள். குப்தா கொண்டு வர்றாரு. ஆமா, பூபேஷ் குப்தா கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தின் மீது கலந்து கொண்டு அண்ணா பேசுறார். அவர் சொல்றாரு, நான் பண்ணிருக்க வேண்டியதை நீங்க பண்ணிட்டீங்க, அதனால யூ ஸ்டோல் மை தண்டர், பட் அதனால ஒண்ணு இல்ல, நீங்க தமிழ்நாடு வரும்பொழுதெல்லாம் உங்களை நாங்கள், எங்கள் மக்கள் உங்களை பெரிதும் வரவேற்பார்கள், நன்றியோடு நினைவு கொள்வார்கள் அப்படின்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு அப்பதான் இப்ப நான் படிச்சு காட்டினே அந்த செய்தியை அவர் சொல்றாரு. ஏன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க, தமிழ்நாடு என்பது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒன்று இருந்ததில்லை. சேர நாடுன்னு இருந்துச்சு, சோழ நாடுன்னு இருந்துச்சு, பாண்டிய நாடுன்னு இருந்துச்சு. தமிழ்நாடு என்பது நீங்கள் உங்கள் கற்பனையில் நீங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு நாடு, இது எப்படி நியாயமாகும்? அப்பதான் இந்த விளக்கங்கள்லாம் தராரு. இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு என்பது இருந்திருக்கு, நீங்க அந்த வார்த்தை பிரயோகம் இல்லைன்னு சொல்றது தவறுன்னு சொல்றாரு. எதை குறிப்பிட்டு சொல்றாரு? அதான் நான் இப்ப சொன்னேன், அந்த பரிபாடல் வரி, தமிழ்நாட்டு அகமெல்லாம் அப்படின்றது 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடுங்கிற சொற்றொடர் பயன்படுத்தப்படுகிறது. அதை பெரிதும் புகழ்படுத்தியது, பெரிதும் பிரபலப்படுத்தியது. அதை காதுகளில் செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதனிலே அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாடு என்பதில் ஒரு உவகை கொள்ள, ஒரு பெருமை கொள்வதற்கு அந்த இடத்திற்கு அதை கொண்டு போனது பாரதி. ஓகே சார். சீமான் நேற்று குறிப்பிடும்போது ஒரு வரி சொல்றாரு, பாரதியார் சொல்றாரு, பாரதியார் வந்து அவருடைய பாடல் வரிகள்ல ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியார் பாடல் பாடுறாரு. அப்படி பாடின பாரதியவே ஒரு பாப்பான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, இதுதான் சமூக நீதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த வருத்தம் எனக்கும் நிறைய இருக்கு. சீமானுடைய அந்த வேதனையை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னால் பாரதியை விட ஒரு, அதாவது
பாரதியை விட ஒரு உயர்ந்த தமிழனையும் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனையும் நீங்க பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் வந்து அனைத்து மதங்களையும் பற்றி படித்தவன், ஆழமாக உணர்ந்தவன். அவன் பேசும்பொழுது இந்து தெய்வங்களை மட்டும் உயர்த்தி பாடுவதில்லை, இயேசுவுக்கு பாடியிருக்கிறான், இஸ்லாமியர்கள் போற்றும் அல்லாவுக்கு பாடியிருக்கிறான். அவனுடைய பிரார்த்தனை பாடலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் வெண்மேனியான், இது வந்து சிவன். கரு நிறங்கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன், இது விஷ்ணு. மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இது அல்லாஹ். இயேசுவின் தந்தை, இது இயேசுடைய தந்தை, அவருடைய ஆல்மைட்டி என்ன என்று உருவகத்தாலே உணர்ந்துணராது போற்றும் பரம்பொருள் ஒன்றே, அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அப்படின்லாம் எழுதுறான். அதனால அவனை நான் அதாவது ஒரு ஜாதிக்குள்ளேயோ உள்ள ஒரு அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடர் அவரெல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. எப்படி ஐயர் வந்து தன்னை நடத்துவாருன்ட்டு, ஐயர் தான் அவரை கூப்பிடுவாங்க பாரதிய, இவர் எப்படி நடத்துவாருன்ட்டு. நான் போட்டேன்னு சொல்லு பூணல், யார் உன்னை இப்படி ஆக்குறாங்கன்னா நான் போட்டேன்னு சொல்லுன்னு சொன்னவர். அதனால பெரிய புரட்சி. நான் எப்படி அந்த அக்காவனுடைய மகளுக்கு அவர் மீண்டும் மறுமணம் செய்தார்னு சொல்லணும், அது மாதிரி ஒரு ஆதி திராவிடருக்கு, ஒரு ஒதுக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவருக்கு இந்த மாதிரி ஒரு பூணல் அணிவது என்பது எவ்வளவு பெரிய செய்தி. அதனால இது அந்த வேதனையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுல அவரை பாரதியை சரியாக புரியாதவர்கள், படிக்காதவர்கள், அவர்கள் தான் இப்படி எல்லாம் பேச முடியும். ஓகே சார். அதாவது சீமான் மேல இந்த திராவிட கழகங்களும் திராவிட இயக்கமும் கடுமையாக விமர்சனம் செய்யறதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் ஒரு விஷயத்த சொல்றாரு, இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் அப்படிங்கிறார். நீங்க திராவிட கழகத்துடைய ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கீங்க, அவருடைய இந்த சொற்றொடரை எப்படி பாக்குறீங்க சார்? இது பல பெரியார்களுடைய மண். இந்த மண் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் பார்த்தது. இந்த மண் உங்களுக்கு கம்பன், இளங்கோ, வள்ளுவனை பார்த்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு அருணகிரிநாதர், அதுக்கப்புறம் சேக்கிழார், அதற்கு பிறகு தாயுமானவர். தமிழை வந்து முதல்ல எளிமைப்படுத்தி ஒரு பாமரனுக்கு கொண்டு வந்தவர்னு சொல்றதுன்னா நீங்க தாயுமானவர் சொல்லலாம். அருணகிரிநாதர் வந்து உங்களுக்கு மணிப்பிரவாள நடை, முத்தை திருபத்தி தருநகை அத்தி, அது வந்து பாதி வடமொழியும் பாதி தமிழும் சேர்ந்தது. உங்களுக்கு தாயுமானவர் வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப எளிமையா எல்லாம் புரிஞ்சிடும். எல்லாரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுல என்ன உங்களுக்கு பொழிப்புரை தேவையே இல்லை. அதற்கு பிறகு உங்களுக்கு வள்ளலார் வரார். வள்ளலார் வரும் பொழுது அவர் வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்றார். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றார். அதனால அவரை எளிமைப்படுத்திடுறார். அதற்கு பிறகு பாரதி வருகிறார். பாரதி வந்து ரொம்ப இந்த ஒப்பரிகையில் இருந்த தமிழை, ஆன்மீகத்துக்கு மட்டுமே இருந்த தமிழை அவர் எல்லாருக்கும் பொதுவாக்குறார். என்ன சோவியத் யூனியன்ல ஒரு பெரிய புரட்சி நடக்குது அப்படின்னா அதை கூட வந்து தான் நம்புற மாகாளியோட சம்பந்தப்படுத்துறார். அகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி, அங்கே மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டிற்கண் கடைக்கண் வைத்தாள் அப்படின்னு சொல்றார். நன்றி, வணக்கம் சார்.